அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். செல்வனி சார் பேசுனதுக்கு அப்புறம் பேச வச்சுட்டாங்க. இருக்காது, நம்ம கொஞ்சம் அவர் அளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை நானும் சொல்ல நினைச்சேன். வந்து அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து உதயா ப்ரோ வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், டச்சில் இருக்கோம். பன்னீர் சார் ப்ரொடியூசராக, அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். அதில் வந்து உதயா ப்ரோ வந்து பெரிய அவர் தான் மெயினு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும். இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும், சென்னை வரைக்கும் வந்திருக்கு. எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. செல்வமணி சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு. அது வந்து உதயபுரவுக்கு வந்திருக்கு. இதை தக்க வச்சுக்கணுன்னு நானும் விரும்புகிறேன். அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது. நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயபுரோட இது சக்ஸஸ், 25 வருஷத்தோட சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம், தங்கவேல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி. ஒரு படத்தோடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது, ஒரு 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயா ப்ரோ. இவங்க பன்னீர்செல்வமும் சரி, தங்கவேல் சார் சரி, நம்பிக்கை, இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கண்ணமூடி திறக்கிறதுல, ஏன்னா பூஜைக்கும் நான் போயிருந்தேன், இப்போ பூஜைக்கும் போயிருந்தேன். இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வெற்றி விழாவிலையும் கலந்து கண்டிப்பாக நம்புகிறேன். இதில் இன்னும் வந்து டைரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி, நானும் இதில் குறிப்பிடணும். ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுகிட்டே கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அஜ்மல் சார் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டவொடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார். இது முடிஞ்சிடுச்சு சார், இது வந்துருச்சு. ஸ்டன் சில்வா சார் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது, எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர், டென்ஷன் இருக்கிறது. அவர் நடிக்கணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, நடிக்கும் போது அதோட இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது. ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில். ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டு இதாகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து செல்வமணி சார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா, அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ. அவங்களுக்கு சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. பிரச்சனை வந்து வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமை பிரச்சனை. அதை கரெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்னா எங்களோட உரிமையை கொடுத்துக்கிற தலைவர், முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க, KR சார் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா? அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே யாருக்குமே இருக்க முடியாது. நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் அதை வந்து செல்வமணி சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த மேடையில் வந்து அவர் ஒரு வீடுகள் வச்சதுனால நான் சொல்கிறேன்,
எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க. என்னென்ன சங்கத்தோடையோ இப்போ ஆரம்பித்த சங்கம் கண்டத ஏதோ புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாரம்பரியமிக்கமான இவ்வளோ தயாரிப்பாளர்கள் அத்தனை ஜாமான்கள் இருக்க தயாரிப்பாளர் எங்களுக்கு முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வந்து உதறி தள்ளக்கூடாது. செல்வமணி சாருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, என்னோட சீனியர் தான், அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான், அவருக்கு இது புரியும் தெரியும். இதை நீங்கள் சரி செய்யுங்கள். நாங்கள் வந்து என்றைக்குமே தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை. ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க. அது எங்களுடைய தவறு கிடையாது. இந்த நேரத்தில் செல்வமணிக்கு அதையும் சொல்லிக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இங்கே இந்த மேடை வேணாம். இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். இது சக்ஸஸாக நடக்கட்டும். இந்த வெற்றி வந்து இதுவே ஆரம்பமாக இருக்குன்னு செல்வமணி சார் சொல்கிறது இருக்கட்டும். எல்லாமே நல்லதுக்கு நோக்கி போவோம். யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது. நம்ம உரிமையை நம்ம கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் கூட இருக்கிறோம் ப்ரோ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.